இன்று மாலை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நேற்று பார்லிமெண்ட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலை பற்றி தான். பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயே போய் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் உள்ளே பூந்து 4 பிஜேபிக்காரங்க உள்ளே போயிருக்காங்க. போயிட்டு அந்த புகை கிளப்பக்கூடிய வெடிகுண்டுகளை, அதாவது கண்ணீர் புகை குண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த புகை குண்டுகளை எடுத்து வீசி எறிஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு இந்த பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் கொடுக்குற முட்டு இருக்குது பாருங்க, ஐயோயோயோ சுத்தமாக முடியவே இல்லை. என்னெல்லாம் பேர் வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். தந்தி டிவியில் அதுக்கு பேர் வந்து கலர் புகை குண்டாம், வண்ண புகை பட்டாசு. இவர் குண்டு கூட இல்லை, பட்டாசுன்னு போயிட்டாரு நியூஸ் 18. அப்புறம் நியூஸ் 7 பாருங்கள் புகை குப்பியாம். அப்புறம் தினமலர் இருக்கிறது சூப்பர், புகை உமிழும் கருவி. அது வந்து ஒரு கருவி, அவ்வளோதான். அடுத்தால ஹிந்து தமிழில் புகை கக்கிய கேன், ஏன்னா பால் கேனா என்னன்னு தெரில, இல்லை வாட்டர் கேன் மாதிரி கேனா. இப்படி இவனுங்க முட்டு கொடுக்குறதுல ஒரு லிமிட்டே இல்லாமல் முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த ஊடகத்துலலாம், சரியா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேற்று சங்கி பிரின்ஸ்னு ஒருத்தன், யாருன்னே தெரில, அவன் பேரே புனை பெயரில் தான் இருக்காருன்னு வச்சிங்களேன். சங்கி பிரின்ஸுன்ற பேரில் வந்து ட்வீட் போட்டிருக்கான். என்னென்ன, நம்ம டாக்டர் செந்தில்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, தருமபுரி எம்பி, அவர் தான் வந்து இந்த பாஸ்லாம் கொடுத்தாரு. உங்களோட பொறுப்பின்மையால் பாருங்கள் பாராளுமன்றத்திற்குள் வெடிகுண்டு வெடித்து விட்டது அப்படின்னு போட்டு விட்டாங்க. இதுக்கு மேலே என்னெல்லாம் தான் அதில் திரிக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒரு பக்கம் இதை வந்து திமுக மேலே பழிய போடலான்னு பார்த்தாங்க. அப்புறமா இன்னொரு நியூஸில் பார்க்குறேன், ராகுல் காந்தி அந்த குண்டு வெடித்தப்போ பார்லிமெண்ட்லேயே இல்லை, அவர் அங்கே தான் இருக்கார், அந்த ஃபோட்டோஸ்லேயே அவர் இருக்கிறாரு. அதெல்லாம் பார்த்தா பளிச்சுன்னு தெரியுது. அப்போவும் வேணும்னே எப்படி பொருளையை கிளப்பி விடுறாங்க, ராகுல் காந்தி அங்கே இல்லை, அப்போ ராகுல் காந்திக்கு தெரிஞ்சு தான் இந்த வேலை நடந்திருக்கு. இப்படி உருட்டுன்னு நேற்று வர ஃபுல்லாக உருட்டி முடித்தாங்க. முடியலன்னதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, புகை கக்கும் கருவி, புகை குப்பி அப்படி இப்படின்ட்டு போயிட்டாங்க. இப்போ பேரை மாற்றிக்கிட்டு. இப்போ இந்த மாதிரி பாராளுமன்றத்தில் தாக்குதல்லாம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சந்தர்ப்பங்களில் நடந்திருக்கு. முதலில் பார்த்தோம்னா ரவுலட் ஆக்ட் வந்த காலத்தில் பகத்சிங் போய் துணிச்சலுடன் அந்த ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக பாராளுமன்றத்திலேயே வெடிகுண்டு வீசி, வெடிகுண்டுனா இது ஆபத்து ஏற்படுத்தக்கூடியதில்லை, சாதாரணமாக ஒரு சத்தம் மட்டும் பெருசாக லவுடாக கேட்குற மாதிரி ஒரு வெடிகுண்டை போட்டு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து அதன் பிறகு கைதாகி அதன் பிறகு தூக்கிலும் இடப்பட்டார். அது ஒரு செய்தி. அடுத்தால பார்த்தீங்கன்னா 2001 வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்த டைமில் இது போல் ஒரு 5 பேர் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. உள்ளனா பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே இல்லை, பார்லிமெண்ட் வளாகத்துக்கு உள்ளே வந்திருக்காங்க. அந்த வளாகத்தின் உள்ளேயே வந்து துப்பாக்கியால் சுட முயற்சி செய்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா காவல்துறை உள்ள எதிர் தாக்குதல் நடத்தி அவர்கள் 5 பேரையும் கொண்டுட்டாங்க. ஒரே ஒருத்தன் தான் உயிரோட மாட்டினது, அப்சல் குரு. அப்புறமா அப்சல் குரு, அதுக்கப்புறம் அந்த பேராசிரியர் கிலானின்னு ஒருத்தருக்கும் இதில் தொடர்பு உண்டு அப்படின்லாம் கேஸ் நடந்தது. பேராசிரியர் கிலானிக்கு ராம்ஜெத்மலானின்னு ஒரு மிகப்பெரிய வக்கீல் கிடைச்சார். அதனால் அவர் கடைசியில் அந்த கேஸ்லேருந்து விடுவிக்கப்பட்டார். ஆனால் அப்சல் குருவுக்கு அப்படிலாம் யாரும் கிடைக்கல. அவருக்கு ஒரு சாதாரண வக்கீல், கோர்ட்டே நியமித்த வக்கீல் தான் கிடைச்சாங்க. அதனால் கடைசியில் அவர் தூக்கில் போட்டாங்கன்னு வைங்க. இது ஒரு செய்தி. இப்போ 2023, அதுவும் குறிப்பாக நேற்று என்ன தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13. இதே 2001 டிசம்பர் 13ஆம் தேதி தான் முதல் முறையாக அந்த பாராளுமன்றத்தில் நடந்த அந்த ISI தீவிரவாதிகள்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் உளவாளிகள் மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு உள்ள நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகங்களை பற்றியெல்லாம் அந்த விசாரணை ரிப்போர்ட்டெல்லாம் வச்சு அருந்ததி ராய் வந்து ஒரு கட்டுரையே எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக தீவிரவாதிகள்னு சொல்லக்கூடியவர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர்கள் யார், அவங்க பேர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நாளாகும். ஏன்னா எந்த அடையாளமும் இல்லாமல் அடையாளங்களை மறைத்து கொண்டு தான் வருவார்கள். அப்புறம் அதை உளவுத்துறை தேடி பிடிச்சி கடைசியில் இவங்க தான் இன்னார்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் 2001 நடந்த இதில் பார்த்தீங்கன்னா செத்துப்போன தீவிரவாதிகள் எல்லாரும் அட்ரஸ்லாம் எழுதி பாக்கெட்டில் வச்சுருக்காங்க, சரிங்களா? அதாவது கொஞ்சம் விட்டால் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் தான் எடுத்துகிட்டு வரல அவனுங்க. அந்த ரேஞ்சுக்கு அவர்களை பற்றி எல்லா விதமான டீட்டெயில்ஸோடவே வந்திருக்கிறாங்க. அதில் 6 காவலர்கள் உயிரிழந்தார்கள். அதில் ஒரு பெண் காவலாளியும் ஒருத்தங்க இருந்தாங்க. அது ஒரு துயரமான சம்பவம்.
அந்த சம்பவத்துக்கு நினைவூட்டும் விதமாக இது நடத்தப்பட்டதா, இல்லை அந்த நாடகத்தை மீண்டும் அரங்கேற்ற முயற்சி செய்தார்களா, எதற்காக செய்தார்கள்னு தெரியல. இந்த 4 பேரும் வந்தது எப்படி வந்திருக்கிறாங்க, மைசூரில் இருக்கிற எம்பி பிரதாப் சிங்ஹார்னு சொல்லி ஒருத்தர், அவர்கிட்ட இருந்து தான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த எம்பி பிஜேபி எம்பி. இது தெரியாமையே ஆரம்பத்தில் எல்லாரும் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாங்க. ப்ளஸ் நம்ம அண்ணாமலை வேற சில தத்துவ முத்துக்கள் எல்லாம் முதல்ல உதிர்க்க பார்த்தாரு. அதுக்கப்புறமா பிஜேபி எம்பி தான் அப்படின்னு சொன்னோடனே யாராக இருந்தாலும் நம்ம தவறு செய்தவர்களை அப்படின்னு பிடிச்சிட்டு போயிட்டாருன்னு வைங்களேன். ஸோ இப்படி இவங்க எல்லாம் மாற்றி மாற்றி கூத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்தில் நாம் வைக்கக்கூடியது முக்கியமான ஒரு 3 விஷயம் எனக்கு குழப்பத்திலேயே இருக்குது. இது ஏற்கனவே நம்ம அறம்நாடு அரண்சை சேனலில் பேசும்போதும் இந்த கேள்வியை நம்ம மறுபடியும் அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். முதல் கேள்வி என்ன, இந்த மைசூர் எம்பிக்கும் இந்த 4 பேருக்கும் என்ன தொடர்பு, அவர்கள் எப்படி ஒருவரை ஒருவர் அறிந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு எம்பிலாம் சும்மா டக்குன்னு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துட மாட்டார் யாருக்கும், தெரியாத ஒருத்தருக்கெல்லாம். அப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் இந்த 4 பேருக்கும் எம்பிக்கும் என்ன தொடர்புன்றது இதை விசாரிக்கணுமா இல்லையான்னு தெரியல, விசாரிக்க போகிறாங்களா இல்லையான்னு தெரியலன்னு சொல்ல வரேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த செக்யூரிட்டி செக் அப்படின்றது சும்மாலாம் சாதாரணமாலாம் இருக்காது. ஒரு மால், ஒரு மல்டிப்ளெக்ஸ் சினிமா தியேட்டர், ஒரு மெட்ரோ ஸ்டேஷன், ஒரு ஏர்போர்ட்டு, இந்த இடங்கள்லையே எந்த அளவுக்கு செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்கன்னு அங்கெல்லாம் போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மால்லலாம் பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளையே தீவிரவாதி ரேஞ்சுக்கு செக் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பாராளுமன்றத்துக்குள்ள பார்வையாளராக செல்லக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு செக்யூரிட்டி செக் இருந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல எப்படி செக்யூரிட்டி ப்ரீச் ஆச்சு, செக்யூரிட்டி லேப்ஸ் எப்படி நடந்தது, எப்படி இவர்கள் அந்த கண்ணீர் புகை குண்டுகளோடு எப்படி இவர்களால் உள்ளே போக முடிஞ்சது. அப்போ அந்த டியூட்டியில் வர்றவங்க ரெகுலர் டியூட்டியில் இருந்த ஆளா, இல்லை புதுசாக அன்னைக்குன்னு நேற்று மட்டும் புதுசாக வேறு யாரையாவது போட்டாங்களா, இது ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு. ரெண்டாவது, ஏன்னா அந்த செக்யூரிட்டியோட துணை இல்லாமல் உள்ளே போயிருக்கவே முடியாது. மூணாவது முக்கியமான பிரச்சனை என்னென்னா, பார்வையாளர் பகுதியில் இருந்து எம்பிக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு எப்படி இவர்களால் உள்ளே வர முடியுது. ஒரு பொதுக்கூட்ட மேடையில் கூட பார்த்தீங்கன்னா, முக்கிய விருந்தினர்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சாதாரண பார்வையாளர்கள் போக முடியாத மாதிரி தான் தடை செய்து வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே இவர்கள் எப்படி அவ்வளவு சுலபமாக உள்ளே ஏறி போயிட்டாங்க. ஏறி போய் அந்த டேபிள் மேலே ஏறி நின்று தான் அங்கேருந்து குண்டை போடுறாங்க. அப்போ எப்படி இவர்களால் போக முடிஞ்சது? அந்த டிசைன்லேயே தப்பு இருக்கா, பில்டிங்கோட டிசைன்லேயே தப்பு இருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு கட்டடத்துக்கு ஒவ்வொரு கட்டடங்களும் உருவாக்கப்படும் போது அதற்கு தேவையான வசதிகள் எல்லாத்தையும் சொல்லி தான் பாதுகாப்பு நடவடிக்கைகள், அவசர நேரங்களில் தப்பிச்சு வெளியே போகிறதுக்கு உண்டான வழிகள், இப்படி எல்லாத்தையும் பார்த்து தான் டிசைன் பண்ணுவாங்க பில்டிங்கை. அப்படி இருக்கும்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கும் பகுதிக்குள்ள பார்வையாளர் பகுதியிலேருந்து ஈஸியாக உள்ளே வந்துட முடியுது அப்படின்னு சொன்னால் எப்படி வர முடிஞ்சது? அப்போ இந்த பில்டிங் கட்டின அந்த பிளான்லேயே தப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம விசாரிக்கணும். இந்த கோணத்தில் அவங்க விசாரிக்க தவறுனாங்கன்னா பிற்காலத்தில் இது பெரிய ஒரு மோசமான முன்னுதாரணமாக இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஏற்கனவே 2 சேனலில் சொன்னது தான் திருப்பியும் சொல்கிறேன். ஒரு பவுன்சர்ஸ் மாதிரி ஆளுங்க ஒரு 10 பேரை உள்ளே இறக்கி விட்டாங்கன்னு வைங்க. அவங்க அந்த பார்வையாளர் பகுதியில் பல இடங்களில் பரவலாக உட்காந்துருந்து அந்த நாடாளுமன்ற கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது டபக்குன்னு எல்லாரும் உள்ளே குதிச்சு அந்த பார்வையாளர் பகுதியிலேருந்து உள்ள எம்பிக்கள் அமர்ந்திருக்க பகுதிக்குள்ளே போய் அங்கே இருக்கிற தன் கட்சிக்கு பிடிக்காத எம்பிகளெல்லாம் அடித்து மண்டையை உடைச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எம்பியாக இருக்கிறவங்களே எல்லாருமே ஏற்கனவே வயசானவங்க இளமையானவர்கள்ன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. முதல்ல இது மாதிரி ரவுடி கூட்டம் மாதிரி ஏதாவது ஆயுதமே கொண்டு வர வேண்டாங்க. ஆட்களே போய் உள்ளே புகுந்து அடித்து மண்டையை உடைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அப்போ இந்த பில்டிங் எப்படி கட்டப்பட்டது, ஏன் இப்படி தவறாக கட்டப்பட்டிருக்கு? ஏன்னா பழைய பாராளுமன்ற கட்டிடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பார்வையாளர் பகுதியிலேருந்து சாதாரண பகுதிக்கு உள்ளே வர முடியாது. இல்லை பிஜேபி இதை சொல்ல விரும்புதா? என்னோட கேள்வி இன்னொரு கேள்வி தான். பிஜேபி சொல்ல விரும்புதா? பார்த்துக்கங்க, நாங்கள் எங்கள் ஆளை உள்ளே இறக்க முடியும் அப்படின்னு சொல்லி காட்ட விரும்புகிறார்களா அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு கேள்வி. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு உருட்டியிருந்தாங்க பாருங்கள். இது பிஜேபி நடத்திய பாதுகாப்பு ட்ரில் அப்படின்ட்டாங்க.
வெடிகுண்டே வெடிக்கலையாம். வெடிகுண்டு வெடிப்பது போல் ஒரு பயிற்சி செஞ்சு பார்த்தாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக. சில கட்டடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எமர்ஜென்சி ட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலாரம் அடித்தோடனே எல்லோரும் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக தப்பிச்சு எல்லாருமே போனாங்கன்னா எவ்வளோ நேரத்தில் போக முடியுது அப்படின்னு பார்ப்பாங்க. அது மாதிரி இது வந்து பாதுகாப்பு ட்ரில் அப்படின்ட்டாங்க. இதுதான் உச்சகட்டத்துலேயும் உச்சகட்டம். இவர்களுக்கு பொய் சொல்கிறதுல கூச்சமே இருக்காது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு, நம்ம அரசாங்கத்துக்கே ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு. எங்கள் உலக அரங்கில் பார்க்குறவன் என்ன நினைப்பான், ஏன்னா அவங்க எம்பிங்களையே உங்களால் பாதுகாக்க முடியலையா அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? உங்கள் எம்பிக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இந்த நாட்டில் அப்போ யாருக்கு தான் பாதுகாப்பு இருக்க போகுது? யார் வேணால் எதை வேணால் செய்யலாம் போல இருக்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போது இந்த இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கொண்டு, இன்னும் பாருங்கள் 24 மணி நேரம் ஆக போகுது, இதுவரை அதை குறித்த மேலதிக தகவல்கள் எதுவுமே வரல. அந்த நேற்று வெளியான 4 பேரோட பேர் மட்டும்தான் வந்திருக்கு. அதை தாண்டிய செய்திகள் இன்னும் எதுவுமே பெருசாக ஒன்றும் வரல. நானும் செய்தி வந்ததுக்கப்புறம் போடலான்னு பார்த்தா ஒன்றுமே இதுவரை அப்டேட் எதுவுமே வரல. ஸோ இதை குறித்த அப்டேட் வந்ததுன்னா நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.